பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பாகிஸ்தான் எல்லைகளுக்குள் புகுந்து தாலிபான் ராணுவம் சரமாரியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானை இப்போது தாலிபான் அரசாங்கம் ஆட்சி செய்து வருகிறது. தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருந்த நல்லுறவு இப்போது கெட்டுப் போய்விட்டது. TTP எனப்படும் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் எனும் பயங்கரவாத அமைப்புக்கு ஆப்கான் அரசாங்கம் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. பாகிஸ்தானில் நடக்கும் பல குண்டு வெடிப்புகளுக்கு TTP கிளர்ச்சி படைதான் சமீப காலமாக பொறுப்பேற்று வருகிறது. தொடர் தாக்குதலையும் நடத்தி வருகிறது. பாகிஸ்தானில் தாங்கள் விரும்பும் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது TTP கிளர்ச்சி படையின் விருப்பம். சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த குண்டு வெடிப்பில் 3 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு TTP கிளர்ச்சி படைதான் காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. மேலும் அந்த கிளர்ச்சி படைக்கு ஆப்கான் அடைக்கலம் கொடுப்பதாக கொந்தளித்த பாகிஸ்தான் ஆப்கான் மீது கொடிய தாக்குதலையும் நடத்தியது. ஆப்கானுக்குள் புகுந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசின. தரை வழியாக பீரங்கி படைகளும் தாக்குதல் நடத்தின. பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தம்மட்டம் அடித்தது. உண்மையில் ஆப்கான் நாட்டின் அப்பாவி மக்களைத்தான் பாகிஸ்தான் கொன்று குவித்தது. மொத்தம் 36 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். அடாவடி தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் மீது சீரிய ஆப்கானின் தாலிபான் ராணுவம் உரிய பதிலடி கொடுத்தது. பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்குவா மாகாணங்களில் சரமாரியாக குண்டுமழை பொழிந்தது. குறிப்பாக கொத்து கொத்தாக ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தான் மிரள விட்டது. தாக்குதலை முடித்த பிறகு பாகிஸ்தான் வானிலேயே அந்த நாட்டுக்கும் பதிலும் சொன்னது தாலிபான் அரசாங்கம். அதாவது பாகிஸ்தானில் இருக்கும் IS பயங்கரவாத அமைப்பு ஆப்கானில் தாக்குதல் நடத்துவதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கவே குண்டு வீச்சு நடத்தியதாகவும் பாகிஸ்தானுக்கு பதில் சொன்னது தாலிபான் அரசு. மேலும் 2 மாகாணங்களில் நடந்த இந்த தாக்குதலில் IS பயங்கரவாத முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களது ஆயுத கிடங்குகள் சிதறடிக்கப்பட்டன என்று ஆப்கான் தாலிபான் அரசு சொன்னது. இன்னொரு பக்கம் ஆப்கான் அனுப்பிய ட்ரோன்களை இடைமறித்து அழித்துவிட்டதாக பாகிஸ்தான் அறிக்கை வெளியிட்டது. இதற்கு மேல் தாக்குதல் நடத்தினால் மீண்டும் பதிலடி கொடுப்போம் என்றும் பாகிஸ்தான் எச்சரித்தது. 2 நாடுகள் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது.